சிங்கப்பூரில் புதிய குடிவரவு சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. சிங்கப்பூரின் திருத்தப்பட்ட புதிய குடிவரவு சட்டத்தின் கீழ் மனைவியின் போலி அடையாளம் பற்றி தனக்கு தெரியாது என்று கூறிய போதிலும் விசா விண்ணப்பத்தில் தவறான விவரங்களை சமர்ப்பித்த குற்றத்திற்காக சிங்கப்பூர் வாசியான டான் என்பவர் தண்டிக்கப்பட்டுள்ளார். ஜூலை 10ஆம் தேதியன்று நீதிமன்றம் அந்த நபருக்கு 2000 வெள்ளி அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. டானின் மனைவி லின் என்பவர் சீன குடிமகள் ஆவார். இவர் கடந்த 2002இல் சிங்கப்பூருக்குள் வந்துவிட்டு விசா காலம் முடிந்த பின்னும் சட்டவிரோதமாக சிங்கப்பூரில் தங்கியிருந்துள்ளார். பின்னர் அவர் சீனாவுக்கு தப்பித்து சென்றுள்ளார். அதன் பின்னர் 2009 முதல் 2015 வரை சிங்கப்பூர் குடிவரவு சோதனைகளில் இருந்து தப்பிக்க மற்றொருவரின் போலி அடையாளத்தையும் பாஸ்போர்ட்டையும் சிங்கப்பூருக்குள் நுழைவதற்கு பல முறை பயன்படுத்தி வந்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தனது மனைவி லின் சிங்கப்பூரில் தங்குவதற்காக நீண்ட கால வருகை அனுமதிக்கு டான் விண்ணப்பித்திருந்தார். விசாரணையில் தன் மனைவி முன்பு போலி அடையாளத்தை பயன்படுத்தியது தனக்கு தெரியாது என்று டான் கூறியுள்ளார். எனக்கு தெரியாது என்று கூறுவதன் மூலம் தங்களின் பொறுப்பில் இருந்து தப்பிக்க முடியாது எனவும் விண்ணப்பத்தில் சமர்ப்பிக்கப்படும் தவறான அல்லது தவறாக வழிநடத்தும் தகவல்களுக்கு பொறுப்பாளரே முழு பொறுப்பு எனவும் ஐசிஏ தெளிவுபடுத்தி உள்ளது. இந்த வழக்கின் மூலம் வெளிநாட்டினருக்கு விசா அல்லது அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் உள்ளூர் சிங்கப்பூர் வாசிகளின் தங்களின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் ஐசிஏ கடுமையாக எச்சரித்துள்ளது.